அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். நாம் தினமும் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை கேட்குறோம். இந்த மாதிரிக்க நிறைய விஷயங்களை பார்க்குறது கேட்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குற இந்த பிரபஞ்சத்துக்கு முதலாவதாக நாம் நன்றி சொல்லணும். பிரபஞ்சத்தை நேசிப்போம். அதே போல் கடந்த நாட்களில் வெளியாகியிருந்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். அதே போல் சித்தி அடைந்த மாணவர்களை நம்ம போற்றுறதில் போட சித்தி அடையாத மாணவர்களை நம்ம கட்டாயமாக இந்த நேரத்தில் அவங்களுக்கான மனதைரியத்தையும் ஆறுதலையும் தரக்கூடிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர் முதல் கொண்டு பாடசாலை அதிபராசிரியர் சமூக உறவுகள் என நம்ம எல்லாருக்குமான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கும். அந்த வகையில் நம்ம இந்த நேரத்தில் அவங்களையும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவங்களுக்கான அடுத்த நடவடிக்கைக்கு நகர்வுக்கு நாமளும் ஒரு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நான் இந்த டைமில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாடசாலைகளில் சகல பாடசாலைகளையும் விளையாட்டு போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அது குழந்தைகளாக இருக்கலாம், கொஞ்சம் பெரிய மாணவர்களாக இருக்கலாம். இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நான் ஒரு குழந்தைகளோட விளையாட்டு போட்டி ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு சைக்கிள் ஓட்டம், அந்த பேபி சைக்கிள் இருக்கலாம், சைக்கிளோட சைக்கிள் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். அப்போ அதில் வெறும் 4 குழந்தைகள் தான் பங்கு பெற்றாங்க. அந்த போட்டியில் பங்கு பெற்று 1ஆம் 2ஆம் 3ஆம் இடங்களை பெற்றுக்கொண்ட 3 மாணவர்களும் முன்னாடி அவங்க அந்த முன்னுக்கு வந்த மாணவர்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியர் மறந்து பேர் எழுதுறதுக்காக அடையாளப்படுத்துறதுக்காக அவங்க 3 குழந்தைகளையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த கடைசியாக அந்த 4வது அந்த மாணவன், அந்த சிறுவன் கடைசியாக தானே வந்துச்சுன்னா அப்படியே எதுவுமே இல்லாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ அந்த நேரத்தில் நிற்கிறது ஓகே தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த குழந்தை சார்பாக அந்த பாடசாலை பெற்றோர்களோ பாடசாலை அதிபர்களோ ஆசிரியர்களோ இல்லை ஒரு பெற்றோரோ யாரோ ஒருத்தருமே அந்த குழந்தைய கண்டுக்கவே இல்லை. குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் கூட அந்த குழந்தை யாருமே கண்டுக்கிறல. அப்போ அந்த குழந்தை முழிச்சிட்ருக்குறான், இங்கிட்ட அங்கிட்டு பார்க்குறான், என்னை யாரும் என்ன யோசிக்கிறான்னு எனக்கு தெரியல. அந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அப்போ நம்ம பாருங்கள், வெற்றி பெற்ற பிள்ளைகளை நம்ம கொண்டாடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் தோல்வி அடைந்த பிள்ளைகளை நம்ம கண்டுக்காமல் விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு மனவலி எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கு என்ன மாதிரி சூழ்நிலை அப்படி இருந்திருக்கான். ஆனால் இருந்தாலுமே எந்த இடத்துலையுமே அது எந்த விஷயமா, தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், எதுனாலும் எந்த துறையாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வெற்றி பெற்றவங்களை விட தோல்வி அடைகிறவங்கள நம்ம கட்டாயம் அவங்கள தான் நம்ம முதலாவது வாழ்த்தணும், அவங்கள தான் போற்றணும். அந்த தோல்வி பெற்றவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மைக்குமே எனக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரியலை. அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி நிறைய நடக்குது. நம்ம ஒரு சில டைமில் அந்த நேர சூழ்நிலையாக இருக்கலாம். அதே போல் நிறைய மாணவர்கள் நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சவங்கள கண்டு கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவங்க இன்னுமே மன உளைச்சல் ஆளாகி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியராகி ஃபீல் பண்ணி நிறைய விஷயத்துக்கு முகம் கொடுக்குறாங்க. ஏன் தவறான முடிவுகளோ எடுக்க போயிடறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பம் ஏற்படக்கூடாது. அதுக்காக நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல முன்வைக்கிறேன். எனவே எல்லா உறவுகளும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாம் எங்களால் என்ன முடியுமோ அதை எங்களை கூட இருக்கிற உறவுகளுக்கு அதை சொல்லும் போது, கொடுக்கும் போது, செயல்படுத்தும் போது ஏதோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி, ஒரு சின்ன ஒரு மாற்றம், சின்ன ஒரு திருப்தி கிடைக்கும். அதை விட வேறு எதுவும் பெரிய ஒரு பொக்கிஷமாக எனக்கு தெரியல. நன்றி உறவுகளே.